செப்டம்பர் 22 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ரவுடி தூங்கா கிட்ட இருந்து சத்தி தப்பிச்சிட்டாங்க. தீபாவுடைய தாலியை கோவிலில் வச்சு பூஜை பண்ணினதுனால தீபாவுக்கு பழைய நினைவு எல்லாமே திரும்ப ஆரம்பிக்குது. தீபாவும் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்கனால எந்திரிக்கவே முடியலை. உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ வலியாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோம், நமக்கு என்ன ஆச்சு, மலையில் இருந்து கீழே விழுந்தது தான் ஞாபகம் இருக்குது. நம்ம இப்போ எந்த ஊரில் இருக்கிறோன்னு கூட தெரியலையே, யாருமே பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தீபா. சத்தியை துரத்திட்டு போகிற வழியில தான் நம்ம துங்கா ஆனந்தை வந்து பார்க்குறாங்க. தூங்கா, நீங்க எப்படி இந்த ஊர்ல? ஆனந்த், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிருச்சு. ஆமா, 2 பேருமே பெங்களூர்ல சந்திச்சுக்கிட்டோம். ஆமா, நீங்க எப்படி இந்த ஊருக்கு, யாரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க இங்க வந்து அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, என்னோட பரம்பரை எதிரியை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவ என் கையில இருந்து தப்பிச்சு வந்துட்டா. இந்த ஊர்ல இருக்கிறான்னு தெரிஞ்சது, அதனாலதான் நான் அங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? பக்கத்துல தான் என் வீடு இருக்குது, வந்துட்டு போறீங்களா? நான் உங்கள் ஊருக்கு வந்திருந்தப்ப என்னை எப்படியெல்லாம் உபசரிச்சிங்க, அதே மாதிரியே நீங்கள் இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? நான் அந்த துரோகியை எப்போ வேணுமானாலும் கண்டுபிடிச்சிக்குவேன். ரொம்ப நாள் கழித்து பழைய ஃப்ரெண்டை சந்திக்கிறான். அப்படி இருக்கும்போது வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்காவை ஆனந்த் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த துங்காவை பார்த்துட்டு, ஐயோயோ, இவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரியலையே, ஒருவேளை ஆனந்துடைய ஃப்ரெண்டாக இருப்பாரோ. இந்த நேரம் பார்த்து கார்த்தியும் வீட்டில் இல்லை, நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பயங்கர ஷாக்கிங் ஆகி மாடிக்கு வேகமாக ஓடி போகிறாங்க. இவ எதுக்காக இப்படி ஓடி போகிறா? ஆனந்து தானே, ஆனந்து அவரோட ஃப்ரெண்டையோ யாரையோ கூட்டிகிட்டு வர்றா. அவங்கள பார்த்துட்டு தான் அந்த தீபா இப்படி தலைதெறிக்க ஓடுறா. என்ன இதுவாக இருக்கும், என்ன நடந்திருக்கும், ஒன்றுமே புரியலையே. அந்த ஆளை பிடிச்சி விசாரணை போட்டால் எல்லா உண்மையுமே வெளியே வந்துடும். இவ உண்மையாலுமே தீபா தானே அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி கார்த்தி அப்படின்னு தீபா சொல்றது கார்த்தியுடைய மனசுக்கு மட்டும் கேட்குது. எங்கேயோ தீபா தன்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது கார்த்தி வந்து உணர்றாங்க. உடனே கீதா கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. எங்க கார்த்தி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் அண்ணா ஆனந்து அந்த துங்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா நான் வசமாக சிக்கிக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. கீதா, நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு கீதாவை காப்பாற்றுறதுக்காக புயல் வேகத்தில் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. சத்தி தனியாக போயிட்டு அந்த எஃப்எம்முக்கு கால் பண்ணுறாங்க. மேடம், தயவு செஞ்சு என்னையை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு வர முடியாது. வேணுமுன்னா அவருக்கு என்னோடய வீட்டு அட்ரஸை கொடுங்க, அவர் வரட்டும். ஏன்னா இப்போ நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சத்தியோடைய அட்ரஸை வாங்கி அந்த ஆளுக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தப்பிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க சத்தி. அங்கே போய் பார்த்தா நம்ம தீபா முழுமையாக கண்ணை திறந்து முழு நினைவோட படுத்துருக்குறாங்க. தீபா, நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா? உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த் ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக மயக்கத்தில் தான் இருந்தீங்க, இன்றைக்கி தான் கண்ணு முழிச்சிருக்கிறீங்க. உங்களில் உங்கள் ஃபேமிலி கூட சேர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி தீபாவை சமாதானப்படுத்துகிறாங்க.